السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய பேரர்களாலும் அவனுடைய தனிப்பட்ட கருணையினாலும் புனிதமிக்க ரமலானை நாம் நிறைவு செய்துவிட்டு மகிழ்ச்சி பொங்குகின்ற இந்த ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இன்றைய நாம் பெற்ற இந்த மகிழ்ச்சியை ரப்பல் ஆலமீன் வாழ்கின்ற காலம் முழுவதும் மனநிறைவோடும் இறை பொருத்தத்தோடும் ஆனந்தத்தோடும் அல்லாஹ் இந்த மகிழ்ச்சியை நீடிக்க செய்வானாக. வாழ்கின்ற பொழுதும் வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அந்த மகிழ்ச்சியை ரப்பல் ஆலமீன் தன் பேருள்ளா தருவானாக. கனிமிக்க மோமின்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய முதல் 10 அது நடந்த வேகத்தில் கடந்தது. 2வது 10 அது ஓடிய வண்ணமாக கழிந்தது. 3வது 10 அதை பறந்து ஓடியும் சென்று விட்டு கடைசியாக ஈதுல் ஃபித்ருடைய ஈகை திருநாளுடைய ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையிலே முதல் நாளில் மகிழ்ச்சியுடைய கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முதல் 10 செய்த நம்முடைய அமல்களையும் 2வது 10 நாம் செய்த அமல்களையும் 3வது 10 நாம் செய்ய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்து கொடுப்பானாக. அல்லாஹுடைய ரஹமத்தையும் மன்னிப்பையும் நரக விடுதலையை தந்து சொர்க்கத்துக்கு தகுதி உள்ள மக்களாக ரமதான் வழியாக நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாள் இருக்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இந்த மகிழ்ச்சி இருக்கிறது அல்லாஹ் தன்புறத்திலிருந்து தன் அடியாளுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாள். உலகத்தில யாரும் யாருக்கும் சந்தோஷத்தை தர முடியாது, கவலையை தரலாம். சந்தோஷத்தை தருபவன் அல்லாஹ் தான். ஒவ்வொல்லதி அல்லாஹக்க அபுகா, அவன்தான் சிரிக்கவும் செய்ய வைக்கிறான், அழுகம் வைக்கிறான். இப்ப உலகத்தில மகிழ்ச்சிக்கு 2 பேர் தேவை, அழுவதற்கு ஒரு ஆள் நபரை போதுமானது. இப்ப மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரோடும் அன்போடும் இணக்கத்தோடும் வரும்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். இந்த மகிழ்ச்சி அல்லாஹு தாலா உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் அல்லாஹு தாலா தன்புறத்தில் இந்த மகிழ்ச்சியை தருகிறார். அல்லாஹ் அவன் தன்புறத்தில் தருகின்ற இந்த மகிழ்ச்சியை நாம் தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய மனைவி மக்களோடும் தன்னுடைய உற்றார் உறவினரோடும் நம்முடைய பெரியவங்களோடும் எல்லா இனபந்துக்களோடும் நாம் இந்த மகிழ்ச்சியை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள், இந்த நாள் இருக்கிறதே யோமுல் ஜஸா என்று சொல்வார்கள், கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்வார்கள். ரமலான் மாசத்தில் அல்லாஹுடைய ஆணையை கட்டளையை நாம் பரிபூர்ணமாக நோற்று உண்ணாமல் பருகாமல் பகல் காலத்தில் மனைவிடம் இல்லறம் கூடாமல் இப்படி இந்த ஒரு 30 நாளிலேயும் நாம் அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே இலக்காக கொண்டு நாம் கலந்திருக்கிறோம். இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றியதால் அதற்குண்டான கூலியை தான் அல்லாஹு தாலா இன்னைக்கு தர காத்திருக்கிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வானவகத்துல கேட்பானா, என்னுடைய அடியார்கள் அவருடைய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டார்கள், அவளுக்கு கூலி எப்படி தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவளுக்கு பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்று வாழவர்கள் சொல்வாங்க. அப்ப அல்லாஹு தஆலா ஐஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியம் கம்பீரத்தின் சத்தியமாக நாம் அவருடைய எல்லா விதமான பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வானா. இந்த ஈகை திருநாளில் நாம் பெருநாள் தொழுகைக்கு போவோம். அந்த பெருநாள் தொழுகைக்கு நாம் திரும்புகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் திரும்புவோம். இந்த பெருநாள் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை 2 பெருநாள். ஒன்று ஒரு நோன்பை நிறைவேற்றுகின்ற அந்த
சந்தோஷத்தில் அல்லாஹ் தருகின்ற ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள். மற்றொன்று இருக்கிறது ஈதுல் அல்ஹா, ஹஜ் என்ற உன்னதமான வழக்கத்தை நிறைவு செய்த பிறகு அந்த தியாக திருநாள். இஸ்லாத்தின் ரெண்டே நாள் தான் அது பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. கண்ணிமிக்க மூமின்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த நன்னாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், நாம் மட்டும் இன்றைய தினம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மாறாக நம்மை சுற்றிக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் பசித்திருந்தாலும் மற்றவரை புசித்து அவர்களை மகிழ்ச்சி விக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈகை திருநாளில் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய வாஜிபான சதகா, அந்த தர்மத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். யார் ஜக்காத் அளவுக்கு உள்ள பணத்தை வைத்திருக்கிறார்களோ, உதாரணமாக 512 கிராம் அளவுக்குள்ள ஒரு பணம் இருந்தாலே அவன் சதகத்துல் ஃபித்ர் அவன் மீது கட்டாய கடமை. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அத்தனை பேரின் சார்பாக அவர்கள் என்ன செய்யும், சதகத்துல் ஃபித்ரை அந்த பெருநாள் தொழுகை வருவதற்கு முன்பாகவே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகும். எனவே சந்தோஷம் என்பது நம்மோடு அல்ல, மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், இவர்கள் எல்லோரையும் மகிழ்ச்சி வச்சு நாம் கொடுக்கிற அந்த தர்மத்தின் வழியாக அவர்கள் வீட்டிலே அடுப்பு எரிய வேண்டும். நம்ம வீட்டில் அடுப்பு எரியுதோ இல்லையோ, ஆனால் நம்முடைய வீட்டு அடுப்பு எரிவதற்கு முன்பாக அவர்களுடைய வீட்டிலே கரிசால் ஆக்கப்பட வேண்டும். நல்ல தரமான உணவுகள் அங்கே சமைக்கப்பட வேண்டும். அதனால்தான் ரமலானுடைய இந்த காலகட்டங்களில் அதிகமான முறையில் தர்மம் செய்வதற்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறித்த ஹதீஸில் வரும், நபி அவர்கள் ரமலானுடைய காலங்களில் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். அந்த ரமலானுடைய கடைசி பத்திர சொன்னால் கடைசி பத்திர அதை விட கூடுதலாக செய்வார்கள். ஆக இந்த ஈதுடைய இந்த பெருநாள் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய இந்த நன்னாளிலே நாமோடு நம்முடைய சந்தோஷத்தை கொண்டாடாமல் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய ஏழை வறியவர்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தவர். யார் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறானோ, உபகாரியாக இருக்கிறானோ, தர்மம் செய்கிறானோ, அவன் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமானவனாக ஆகிவிடான். அல்லாஹ்விடம் நெருக்கம் இல்லை, சொர்க்கத்துக்கு பக்கத்திலே போய் விடுகிறான். மக்கள் அவன் மீது அன்பு கொள்கிறார்கள். நரகம் இவனை விட்டு தூரமாக ஆக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொல்வார்கள், அஸ்ஸஹீயு கரீபும் மினல்லாஹ் கரீபும் மினல் ஜன்னா கரீபும் மினன் நாஸ் பஈதும் மினன் நார். கொடைத்தன்மை உள்ளவன், கொடையாளி, பேருபகாரி, அவன் மற்றவர்களுக்கு அவன் உதவி உபகாரம் செய்கின்ற பொழுது, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவன் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவனை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறான். சொர்க்கம் அவன் பக்கத்திலே போய்விடுகிறது. மக்கள் அவனை விரும்ப ஆரம்பித்து விட நெருக்கமாகி விடுகிறார்கள். சொர்க்கம் அவனுக்கு பக்கத்திலே போய்விடுகிறது. நரகம் இருக்கிறது அவனை விட்டு தூரமாக ஆகிவிடுது. அதே கெஞ்சன் இருக்கிறானே, அவனை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், பகீல் பஈதும் மினல்லாஹ், அவன் அல்லாஹ் விட்டு தூரமாகி விடுகிறான். பஈதும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிறான். பஈதும் மினன் நாஸ், மக்கள் அவனை பார்த்தாலே வெறுப்பாங்க, தூரமாகிடுவாங்க. இவனா பைய கஞ்சூஸ் பைய, என்ன செய்ய மாட்டான், காக்காக்கு கூட சாப்பிடும்போது கை உதற மாட்டான். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கஞ்சனை சொல்வார்கள். அதே நேரம் கரீபும் மினல் நார், நரகத்துக்கு பக்கத்திலே போய் விடுவானாம். இப்போ எவ்வளோ பெரிய துரதிருஷ்டம் பாரு. இப்போ அல்லாஹ் நம்ம கொடுத்த பொருள் என்ற செல்வத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு இந்த நாளில் கொடுத்து அவருடைய உள்ளங்களை மகிழ்ச்சி ஆழ்த்தும், அவருடைய துவா நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வாங்க, மா நகசத் மாலும் மின் சதகா, தர்மத்தின் மூலம் தர்மத்தின் மூலம் செல்வம் குறையாது என்றார்கள். ஷைத்தான் குறையுமா, ஷைத்தான் குறையும் என்று சொல்வான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குறையாதுங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிகிறானோ அல்லாஹ் அவனை உயர்த்திக்கிட்டே இருப்பானா. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார்
மற்றவர்கள் அவனுக்கு தனக்கு செய்த தவறை மன்னிக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், அவனை கண்ணியப்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னான். ஒரு தடவை ஷைத்தான் ஃபிரௌனை சந்திக்க போனானா. சந்திக்க போகும்போது வீட்டு கதவை தட்டினானா. வீட்டு கதவை தட்டினவுடனே யாருன்னு கேட்டானா. உள்ளேருந்து ஃபிரௌன், யாரப்பா மையதுக்குல் பாப், என் வீட்டு கதவை யார்ப்பா தட்டுறதுண்டு. அப்போ ஷைத்தான் சொன்னானா, நீ ஏன் ரப்புக்குமா ஆளான்னு சொல்கிற, கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுண்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் சொன்னா தான் உனக்கு தெரியணுமா அப்படின்னா. அப்போ ஃபிரௌன் சொன்னானா, நீ நம்மாலாச்சா, வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தெரியுது ஷைத்தானுக்கு அவன் தோன்றி போடுறான். ஷைத்தானு ஃபிரௌனும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது ஃபிரௌனு கேட்டானா, நம்மளும் ஆக மோசமானவன் தான், நம்மளை விட மோசமானவன் யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ ஷைத்தான் சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விட பெரிய மோசமானவன் கேடு கட்டவன்னா ஒருத்தனை தான் செய்த தப்புக்காக வேண்டி யாருக்கு இவன் தப்பு அனிதம் செய்தானோ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், ஆனால் அவன் மன்னிக்க மாட்டான் பாருங்க, அவனை விட மோசமானவன் யாருமே இல்லை, அவன் தான் நம்ம விட மோசமானவன். ஆக கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சத்தியம் என்று சொன்னாங்க. அதில் ஒன்று நக்கசத்து மாறும் என் சதக்கா, தர்மம் செய்வதால் நம்முடைய பொருளாதாரம் குறைவதில்லை. நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரசுடைய நிழலிலே சதக்காவுடைய நிழலிலே இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நிழலில் சதக்காவுடைய நிழல், சதக்காவுக்கு சதக்காவுடைய நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நோய்களை நீக்கும், நோய்களை அல்லாஹ் அகற்றி விடுகிறான். ராவு மரதாக்கும் சதக்கா, தர்மத்தின் மூலமாக உங்கள் நோய்களை அகற்றுங்கள், துவாவின் மூலமாக உங்கள் பலா முசீபத்துகளை நீக்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ நோய் அகலுகிறதும் நம்மளை உள்ளம் மிருதுவாக மென்மையாக ஆகுவதற்கு வறியவர்களோடு நம்ம தொடர்பு வச்சா தான் நம்ம உள்ளமே என்ன செய்ய இறக்கமாகும். நம்மளை விட பெரிய பணக்காரன் மல்டிமேன் அந்த மாதிரி உள்ளாட்டு தொடர்பு வச்சா நம்ம உள்ள என்ன செய்யாது, அந்த மாதிரி தான் ஆசையின் மிக்கம் தான் போகும். பணம் இருக்குத, அது இருக்கும்போது அது அதை நமக்கு தெரியாது, அது இல்லாத போது நாம் அதை தேடி போவோம், அது இருக்கும்போது அது நம்மளை கண்டுக்காது. அதே மாதிரி பணம் இருக்கிறதே அந்த மேல் உள்ளவர்கள் பார்க்கும்போது நமக்கு கரிவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ தான் கீழ் உள்ளவர்கள் நாம் பார்க்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையும் வரும். கனிமைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், இன்றைய தினம் கூலி கொடுக்கக்கூடிய நாள். அந்த கூலி கொடுக்கக்கூடிய நாளிலே நாம் அல்லாஹ்விடம் நெருப்பமான கூலியை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். ரோம் நாட்டிற்கு ஹாலித் பின் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி போருக்காக அனுப்பி வைக்கும் பொழுது ஹாலித் பின் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போரில் வெற்றி கொண்டு சில கைதிகளை கொண்டு வருகிறார்கள். அந்த கைதிகளை கூட்டிகிட்டு வரும் பொழுது அதில் சில கைதிகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுக்குறாங்க, இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் ஏற்க தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் பல்வேறு விதமான குற்றங்கள் செய்ததன் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து வந்த எல்லா கைதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. கடைசியாக ஹாலித் பின் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபா அனிர் ரஜீல், இந்த மனுஷன்ட்ட யாரை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர் தாக்க போனாங்களோ அவங்க போய் கை வைக்காதீங்கன்றாங்க. அப்போ ஹாலித் பின் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யார் ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே மகா மோசமானவன் எனக்கு கடினமாக நடந்து கொண்டு வந்தான்னு சொல்லி. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னா, ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அவர் எனக்கு சொன்னார், இன்னஹு கான சஹியன் ஃபில் கஃபீ கௌமிஹி, இந்த மனிதர் இருக்கிறானே அவங்க சமூகத்திலே ரொம்ப கொடையாளி, ஏழைகளே வறியவர்களே திக்கற்றவர்களுக்கு நிறைய உபகாரம் செய்வானா, கொடை கொடுப்பானா. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், இந்த மனுஷனை விட சொல்லிடுங்கன்னு சொல்லி. இப்போ ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டு அந்த ரோம் நாட்டை சேர்ந்த அந்த கைதி அஸ்லமர் ரூமி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதாக வெள்ளாற்றியவர்.
அப்போ தர்மம் தலைகாக்கம் என்று சொல்வார்கள், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்றும் சொல்வார்கள். இப்போ எந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்படும் சொன்னால் அவன் வாழ்நாளில் செய்கிற தர்மம் தான். நீங்கள் செய்கிற தொழுகை, நோன்பு போன்ற ஹஜ்ஜு போன்ற வழக்க வழிபாடுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதை விட தாண்டி நமக்காக துவா செய்கிற ஒரு கூட்டம் சொன்னால் நாம் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். சிரமத்தில் உள்ளக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா? அந்த அந்த சிரமத்தை நீக்குவதன் மூலமாக, அவருடைய கஷ்டத்தை நீக்குவதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு ஜன்னத்தை நசீபாக்கிறோம், நமக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். அல்லாஹ் தன் ரிலா என்ற பொருத்தத்தை கொடுத்து விடுவான். சஹாபி வராங்க, யார் சொல்ல உள்ள ரொம்ப கடின உள்ளமாக இருக்குன்னு சொல்லும்போது சதாசன ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதி, அனாதைகளுடைய பகுதிக்கு போவார், தலையை தளவு என்று சொன்னார்கள். காரணம் அது வழியாக உள்ளம் மிருதுவாக ஆகும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை சஹாபி வருவாங்க, யார் சொல்லலாம், என்ன பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அன்சார் சஹாபி, அவர் நிறைய பேரிச்சம்பழம் தோட்டம் வச்சிருக்கிறாரு, நிறைய பேரிச்ச மரம் வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு மரம் இருக்குது என் வீட்டு பக்கம் வந்து சாஞ்சிருக்குது, என் வீட்டு பக்கம் சாஞ்சிருக்கு. தினந்தோறும் காலையில் பழங்கள்லாம் உதிர்ந்து கீழே விழுகுது. நானும் ஏழை, என் பிள்ளைகளே ஏழை, அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சது தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருது. யாரும் சொல்லலாம், அந்த மரத்தை எப்படியாவது நீங்கள் வாங்கி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த பழத்துக்கு சொந்தக்காரர் அந்த அன்சாரி தோழர் அவர் தர மறுக்கிறாரு, பிள்ளைங்களை திட்டுறாரு, பேசுகிறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி தோழர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, உனக்கு தான் நிறைய மரம் இருக்காப்பா, ஒரு மரம் அவர் வீட்டுக்கு போகுது, பழங்கள் உழுவுது, பிள்ளைங்க தெரியாமல் சாப்பிட்றதுங்க, அதனால் அந்த மரத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் அவருக்கு அன்பளிப்பை கொடுத்துட்றேன், அதன் வழியாக உனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் வாங்கி தரேன். இது ரெண்டு செய்திங்க. ஒன்றையும் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போவேன், ரெண்டாவதாக சொர்க்கத்தில் உனக்கு மரம் கிடைக்கும். சொர்க்கத்தில் மரம் கிடைக்கணும், சொர்க்கத்துக்கு போனால் தானே கிடைக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசுக்காக சொல்கிறாங்க. அந்த சஹாபி இல்லை, யாரும் சொல்லாது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம், அதை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த காட்சியை பேசுகிறத அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபித்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பேசிட்டு போனோன்னா, யாரும் சொல்லலாம், அவர்கிட்ட ஏதோ ஒரு வியாபாரம் ஒப்பந்தம் பண்ணீங்கல்ல, என்ன ஒப்பந்தம் பண்ணீங்க? இல்லைப்பா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அபு தஹ்தா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், அந்த ஒரு மரத்தை அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன், அந்த ஒரு மரத்தை அந்த ஏழைக்கு கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு அந்த சொர்க்கத்தில் மரம் அவருக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சஹாபி அந்த அன்சாரி தோட்டத்தை போவார், எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த தோட்டத்துக்கு போகிறமாக இந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சஹாபி அந்த தோட்டத்தில் எத்தனை மரம் இருக்கின்றார்? 600 மரம் இருக்கின்றார். அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு 600 மரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ளே தான் என்னுடைய வீடு, மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. அவர் சந்தோஷப்பட்டு அந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துக்கு போகிறமாக தன்னுடைய ஒரு மரத்தை கொடுத்து விடுவார். நன்மைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சந்தோஷத்தோடு அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஒரு மரத்தை வாங்கி நான் கொடுத்து விட்டேன், நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கத்திலே அந்த ஒரு மரம் அவருக்கு தருவதாக அந்த சொர்க்கத்திலே மரத்தை. இது ரெண்டு விஷயம். இவர் சொர்க்கவாசி என்ற அந்த நன்மாரையும் உலகத்திலே கிடைத்து விட்டது, சொர்க்கத்தில் அந்த மரமும் அவருக்கு கிடைக்க வாஜிபாகிவிட்டது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொடுப்பதால் குறைந்து போவதில்லை. யார் மற்றவருடைய சுமைகளை குறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய சுமைகளை அல்லாஹ் தஆலா குறைத்து விடுகிறான். ஆகையினால் சொர்க்கத்திலே தாருல் ஃபரஹ் என்ற மகிழ்ச்சியன் வீடு அப்படின்னு இருக்கு. அந்த வீடு இருக்குது, அது யாருக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபரிஹ யதாமல் முஃமினீன், யார் முஃமினான அனாதை பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வைத்திருக்கிறாரோ அவளுக்கு என்று சொல்லி. ஆகையினால் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மகிழ்ச்சியான இந்த நாள், ஈகை திருநாள், மற்றவர்களுக்கு நாம் பேருபகாரியாக இருப்போம். நாம் சந்தோஷத்தோடு இருப்பதோடு, நம் மனைவி மக்கள் சந்தோஷமாக இருப்பதோடு, நம் பிள்ளை குட்டியோடு சந்தோஷமாக இருப்போம். நம்ம போன்றுதான் ஏழைகள், வறியவர்கள், அவர்களை நாம் சந்தோஷமாக வைக்க வேண்டும். நிறைய துஆ செய்யுங்கள். ஒரு மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் கடந்த காலங்களில் அதிகமான பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர், பொருள், மானம் எல்லாமே இழக்கப்பட்டிருக்கிறது.
அவர்கள் நல்ல நிலைக்கு துவா செய்யுங்கள். நம்முடைய நாட்டுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். 2024 எலெக்ஷன் வரை இருக்கிறது. அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்திலே ஓட்டு போடக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 100% ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஓட்டு, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள். ரப்பல் ஆலமீன் இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் அல்லாஹாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் அல்லாஹ் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவானாக. 2024 தேர்தல் அல்லாஹ் மக்களுக்கு மன அமைதி தரக்கூடிய தேர்தலாக, நிம்மதி தரக்கூடிய தேர்தலாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் அல்லாஹாலா தேர்வு செய்வானாக. ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.